சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்செல்வியோட காலேஜுக்கு போன சேதுக்கு அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிய வருது, தமிழ்செல்வியோட நல்ல குணமும் அந்த தமிழ்செல்வி சக்தி 2 பேரும் விரும்பவும் இல்லை. இங்கே சக்தி தமிழ்செல்வியை தன்னுடைய தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்காரு, தங்கச்சியாக தான் நினச்சி கவனிக்கிறாரு. அதனால தான் அங்கே காலேஜிலேருந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்ருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரிய வருது சேதுக்கு. இதெல்லாம் பார்த்த சேது கண்கலங்கி நிற்கிறாரு. நான் தான் தமிழ்செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல். அந்த சக்தி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சக்தி தமிழ்செல்வியை இப்போ விரும்பலை. அது மட்டும் இல்லை, அங்கே தமிழ்செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனியை தான் விரும்பிகிட்ருக்காரு. இதை யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாமல் தமிழ்செல்வி சக்தி 2 பேரும் விரும்புகிறதா இங்கே வந்து அத்தைக்கிட்ட வேற சொல்லியிருக்காங்க. அதனால தான் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம தமிழ்செல்வியை நான் சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சேதுக்கு உண்மை தெரிய வந்ததால் தமிழ்செல்வி மேலே இருந்த கோபமும் குறையுது. சக்தி தமிழ்செல்வியை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசினதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு சேது. இங்கே தமிழ்செல்வி என்னைக்கு என்னை அண்ணன்னு கூப்பிட்டு உரிமையோடு பேசினாலோ அன்னைக்கே தமிழ்செல்வியை என் தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டேன். தமிழ்செல்விக்கு ஒன்றுனா அண்ணனாக இருந்து நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் தங்கச்சி தமிழ்செல்வியை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சக்தி ரொம்ப பொறுப்பாக பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அங்கேருந்து ராஜாங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர சேது, தமிழ்செல்வியை ஏன் நம்ம இப்படிலாம் நினச்சி பார்த்தோம்? தமிழ்செல்வி காலேஜுக்கு படிக்க போகிறா, அது இல்லாமல் கூட படிக்கிற பையன் அந்த சக்தியை தமிழ்செல்வி விரும்புகிறான்னு இங்கே சாவித்திரியத்தை சொன்னதெல்லாம் நினச்சி நானும் தமிழ்செல்வியை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனே. இப்படி செஞ்சது பெரிய தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க தமிழ்செல்வி காலேஜில் நடந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. தமிழ்செல்வி கிட்ட சேது மெதுவாக பேசுகிறாரு. நீ மேடையில் ரொம்ப நல்லா பேசின, ரொம்ப தைரியமாக பேசின. ஆமாம், நீ காலேஜிலேருந்து வீட்டுக்கு எப்படி வந்த அப்படின்னு கேட்க, எப்பயும் போல தான், சக்தி அண்ணன் அவர் வண்டியிலேயே என்னையும் ஜெனியவும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ நான் காலேஜுக்கு போகிறதும் வரதும் சக்தி அண்ணனோட வண்டியில் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா இனி தினமும் நானே உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேது தலை குனிஞ்சுக்கிட்டே சொல்ல, திரும்பி பார்த்த இங்கே தமிழ்செல்வியும், திடீர்னு என்ன என் மேலே உங்களுக்கு அக்கறை? இத்தனை நாள் நான் காலேஜுக்கு கூட போகக்கூடாதுன்னு தானே நீங்கள் நினச்சிங்க, இப்போ என்ன புதுசாக நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய அக்கறைலாம் ஒன்றும் இல்லை, நீ கஷ்டப்பட்டு அம்புட்டு தூரம் காலேஜுக்கு போறியா, அதான் உதவி செய்யலாமே நினச்சேன் அப்படின்னு செய்து சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் படிப்பையும் என் வேலையவும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டா போதும். என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராமல் பொறுப்பாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை, இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறதும் இல்லை, உனக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, என்னை மட்டும் பார்த்துக்கணும்னு நினச்சா எப்படி? நம்ம வாரிசையும் நீங்கள் தானே கவனிக்கணும், பார்த்துக்கணும். உங்களுக்கு தான் என் மேலே ரொம்ப சந்தேகமாச்சே. இன்னும் நான் பொய் சொல்கிறேன், மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறதா தானே நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே சேது கண்கலங்கி நிற்கிறாரு. ஏற்கனவே அந்த பொய் சொல்லி ஏமாத்தினவ தானே நீ அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, இன்னும் எத்தனை முறை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மேலே இருக்கிற சந்தேகத்தில் என்னை மட்டும் இல்லை, உங்கள் வாரிசையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, நான் சரியாக தான் புரிஞ்சுருக்கேன், நீ தான் பொய் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க? நான் எதுக்குங்க உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு கேட்கும்போது, அது எப்படி தமிழ்செல்வி, நீயும் நானும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவே இல்லை. உன்னை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது நீ தப்பு செஞ்சேன்னு நினச்சி உன்னை கார் செட்டில் தங்க வச்சோம். நீ வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த தாமரை சாவித்திரின்னு எல்லாராலையும் அம்புட்டு பிரச்சனை வந்தது. இதில் எப்படி நீ மாசமாக இருக்க முடியும்? அதுவும் என் வீட்டிலேருந்து நீ வெளியில் வந்தல பொய் சொன்னதா சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நீ மாசமாக இருக்க முடியும்? நான் சந்தேகப்படுறதுலையும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க தானே செய்யுது. நீ உண்மையை நிரூபிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, இதில் உண்மையை நிரூபிக்க ஒன்றுமே இல்லைங்க, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறோம். இப்போ கூட நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, என்ன உண்மை அப்படின்னு கேட்க சேதுவும் உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவே உங்களுக்கு வாரிசாக வரணும்னு அங்கே வெளியூருக்கு போனப்போ அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே கோயிலில் வைக்கணும்னு நீங்களும் ஆர்வமாக கிளம்பி போனீங்க.
அங்கே நமக்கு பெரிய பிரச்சனை வந்தது. உங்களை தேடி நான் வந்தேன். அந்த இடத்துல தங்க வேண்டிய நிலைமை வந்தது. உங்களுக்கு அதிகமாக குளிர் வந்த உடனே நீங்கள் என்ன செய்யனே தெரியாமல் இருக்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். அந்த சமயம் நீங்கள் என் மேலே இருக்கிற பாசத்துலேயும் என்னை மறக்க முடியாமல் இருந்த எண்ணத்துலேயும் நீங்களும் நானும் அங்கே தாங்க ஒன்று சேர்ந்தோம். அதை கூடவா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல? என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் மனைவி. இந்த ஆதாரத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சு தான் உண்மையை நிரூபிக்கணுமான்னு கேட்க, என்ன சொல்கிற நீன்னு கேட்கும்போது நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். மற்றபடி நீங்கள் இன்னும் என்னை நம்பாமல் இருந்தா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மாசமாக இருக்கேன்னு கூட என்னால் நம்ப முடியாமல் இருந்தது. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தப்ப நீங்களும் நானும் அங்கே எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தோம் எல்லாத்தையும் யோசித்து உங்கள் வாரிசை சுமந்துட்டுருக்கேன்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னை சந்தேகப்பட்டு பேசுனீங்கல்ல, உங்கள் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு அப்போ தான் முடிவெடுத்தேன். படித்து முன்னேறணும், என் வாரிசுக்காக நான் பெரிய டாக்டர் ஆகணும், என் குடும்பத்தையும் என் வாரிசையும் தனியாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறதுக்காகவே படிக்க முடிவெடுத்து மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சு கிடைச்ச பணத்தை வச்சு காலேஜில் சேர்ந்துருக்கேன். இன்னும் என் மேலே சந்தேகமா? நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பார்க்குறாரு சேது. ஆமாம், அன்னைக்கு இப்படிலாம் நடந்ததில்ல, நான் தான் அதெல்லாம் மறந்துட்டேன், யோசிக்கவும் இல்லை. இதை புரிஞ்சிக்காம அங்கே வெளியூர் போனப்ப நடந்ததையே நினச்சி பார்க்காம இப்படி தமிழ்செல்வியை சந்தேகப்பட்டு அவள் எப்படி இப்போ மாசமாக இருக்க முடியும்னு தேவையில்லாத கேள்வி கேட்டு தமிழ்செல்வியை அவமானப்படுத்தினதா நினச்சி நான் என்னையே அவமானப்படுத்திக்கிட்ட மாதிரில இருக்குது. தமிழ்செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணது நான். தமிழ்செல்வி என்னை கல்யாணம் பண்ணலனா நல்லபடியாக படிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா அவள் விருப்பப்பட்ட படிப்பெல்லாம் படிக்க வச்சுருப்பாங்க. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த தமிழ்செல்வி கொஞ்சம் கூட சந்தோஷமாகவும் இல்லை, நிம்மதியாகவும் இல்லை. கார் செட்டில் தங்க வச்சேன். அவளை புரிஞ்சிக்காம எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்செல்வி என் கூடவே இருந்து உண்மையை நிரூபித்து எல்லாரும் முன்னாடி என்னை தலைநிமிர வச்சுருக்கா. அப்படிப்பட்ட தமிழ்செல்வியை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. இப்போ தமிழ்செல்வி சொன்ன உண்மைக்கு அப்புறமா தான் எனக்கே அங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஞாபகமே வருது அப்படின்னு செய்து அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிற்க, உடனே தமிழ்செல்வி ரொம்ப அழுகுறாங்க. இப்படியெல்லாம் உண்மையை நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. வேணும்னா வாங்க, ஏற்கனவே டாக்டர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறதுனால அங்கே கோர்ட்டில் நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்று சேரலனாலும் என் வாரிசுக்காக நான் உண்மையை நிரூபிக்கணும்னா என்ன வேணாலும் நான் அதுக்காக செய்ய தயாராகவே இருக்கேன்னு டாக்டர் மூலமாக இது உங்கள் வாரிசு தான்றதையும் அவங்க கண்டிப்பாக வந்து நிரூபிப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கல்ல உங்கள் அம்மாவை உங்களுக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு அப்படின்னு தமிழ்செல்வி அழுகிறாங்க. தமிழ்செல்வி அழுதுகிட்டே இருக்க, உடனே இதுக்கு மேலேயும் தமிழ்செல்வியை சந்தேகப்பட்டா சரிப்பட்டு வராது. தமிழ்செல்வி எவ்வளோதான் உண்மையை நிரூபிப்பா? டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்கிறா. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிய வச்சுட்டா. இதுக்கு மேலே தமிழ்செல்வியை நான் சந்தேகப்பட்டா அது சரியே இல்லை. என் வாரிசை தான் தமிழ்செல்வி சுமந்துட்டுருக்கா. இத்தனை நாள் புரிஞ்சிக்காம தமிழ்செல்வி மேலே தப்பு இருக்குன்னு நான் தான் தமிழ்செல்வியை பிரியணும்னு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு அங்கே வந்து நோட்டீஸ் அனுப்புறது, இங்கே கோர்ட்டில் போய் தமிழ்செல்வி ஏமாத்திட்டான்னு சொன்னதுன்னு ஒவ்வொன்றா சொல்லி நான் தமிழ்செல்வியை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு தமிழ்செல்வியோட கையை பிடிச்சிட்டு சேது அழுகிறாரு. உடனே தமிழ்செல்வியும், இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாமல் என்னை தப்பாக பேச மாட்டீங்கல்ல? உண்மையாகவே நான் உங்கள் வாரிசை தான் சுமந்துட்டுருக்கேன். இப்பயும் சந்தேகம் இருந்தா நீங்கள் வாங்க, நான் உண்மையை நிரூபிக்கிறேன். டாக்டர் மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்ல, வேண்டவே வேண்டாம். அப்படி நான் உன்னை சந்தேகப்பட்டு இந்த வாரிசை நான் ஏற்றுக்காம இப்படி சந்தேகத்தோடையே இருந்தா அது நான் எனக்கு செய்கிற தப்பாக போயிடும். என்னை மன்னிச்சிரு தமிழ்செல்வி. இத்தனை நாள் உன்னை புரிஞ்சிக்காம உன்னை கண்டுக்காமல் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சதுக்கு காரணம் நீ பொய் சொன்னதால். ஆனால் இப்போ தான் நீ உண்மையாகவே மாசமாக இருக்கியே. உன்னை புரிஞ்சிக்காம இனியும் நான் நீ உன்னை பிரியணும்னு நான் நினைக்க போகிறதே இல்லை. நாம் இதே வீட்டில் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என் அப்பா அம்மா தங்கியிருக்கிற பெரிய வீட்டுக்கு போனால் கூட அங்கே இருக்க எல்லாராலையும் நமக்கு பிரச்சனை வரும். நம்ம பிரிஞ்சிருக்கிறதாவே அவங்க நினைக்கட்டும். ஆனால் உன் கூட நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன். என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க செய்து, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது என்னன்னு கேட்க,
உங்கள் அத்தை சாவித்திரி, தாமரை 2 பேரும் திட்டம் போட்டு காலேஜில் நான் யார்கிட்ட பேசுகிறேன், இல்லை என்ன பிரச்சனை, நான் காலேஜில் படிக்க தான் போகிறேன்னா அந்த சக்தி என்னை விரும்புகிறதாவும், அங்கே வந்து நான் சக்தியை விரும்புகிறதாவும் தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சு அந்த ஆதாரத்தை உங்ககிட்ட காமிச்சு என்னையும் உங்களையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத சக்தி மூலமாக எனக்கு தெரிய வந்தது. சக்தி அண்ணன் தான் இந்த அவரோட ஃப்ரெண்டு மூலமாக இந்த உண்மையை என்கிட்ட சொன்னார். இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கே சக்தி அண்ணன் இந்த உண்மையை சொல்லி உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை செய்யணும்னு உன் வீட்டில் உள்ளவங்களே நினைக்கிறாங்க. அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு அம்மா, ஒரு அக்கா தேவையில்லாமல் இப்படி ஆதாரத்தெல்லாம் வந்து சாவித்திரிக்கு அனுப்பிட்டுருக்கிறதுனால தான் உன் வீட்டுக்காரர், அதாவது சேதுவும் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினைக்கிறாரு தமிழ்செல்வி. நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்காக இந்த உண்மை சேதுக்கிட்ட சொன்னால் தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை எப்படி சொல்லன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த உண்மையை நான் தைரியமாக சொல்கிறேன். உங்கள் அத்தை சாவித்திரியும் தாமரையும் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறாங்க. உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு பெரிய திட்டமே போட்டுட்ருக்காங்க. பணத்தை கொடுத்து அந்த அக்கா கிட்ட ஆதாரத்தை வாங்கி இப்படிலாம் செய்கிறது தப்பு தானே. காலேஜில் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் படித்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். உங்களை தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது. அப்படி இருந்தும் என் வாரிசுக்காக தான் தனியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மற்றபடி நான் உங்களை நினச்சிக்கிட்டு எந்த தப்பும் செய்யலைங்க. உங்களுக்கே உண்மை தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு. நானும் என் அத்தையும் அந்த தாமரையும் நிறைய ஆதாரத்தை காமிச்சதுனால உன் மேலே சந்தேகப்பட்டேன். உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த சக்தி உன் கூடயே படித்த பையன். 2 பேரும் விரும்புகிறீங்க. அதனால தான் நீ என்னை விட்டு பிரியணும்னு நினச்சிருக்கேன்னு அப்படி கூட நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தேன். நீ மாசமாக இருக்கேன்னு சொன்னப்போ கூட அதை என்னால் ஏற்றுக்க கூட முடியாமல் இருந்தேன். உன்கிட்ட பேசாமல் உன்னை கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அத்தையும் அந்த தாமரையும் அவங்க காமிச்ச அந்த ஆதாரமும் தான். ஆனால் இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன் காலேஜுக்கு வந்தப்பவே உன்னோட அண்ணன் சக்தி பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீ சக்தியோட தங்கச்சியாக இருக்க. உன்னை தங்கச்சியாக தான் சக்தி நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படி அவங்க காமிக்கிற ஆதாரத்தெல்லாம் நான் ஏற்றுக்க முடியும்? அவங்க என்னதான் உன்னை தப்பாக பேசினாலும் இனி அவங்களுக்கு நான் சரியான பதில் கொடுக்குறேன். உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த தாமரை என்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அதனால தான் என் மனசில் உன்னை பற்றி தப்பான ஒரு எண்ணம் வரணும்னு இப்படி ஒரு ஆதாரத்தெல்லாம் 2 பேரும் சேர்ந்து அங்கே பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இதை கூட இன்னும் நான் புரிஞ்சுக்காமையா இருப்பேன்? நீயே இவ்வளோ உண்மையும் சொன்னதுக்கப்புறமா இனி என் அத்தை சாவித்திரியவும் அந்த தாமரையவும் நான் சும்மா விட போகிறதே கிடையாது. நீ கவலைப்படாமல் நல்லபடியாக படித்து முன்னேறணும். எங்கள் அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன் காலேஜில் வந்து எங்கள் அப்பா பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இந்த வருஷம் நீ நல்லபடியாக படித்து முதல்ல வந்தனா படிப்பு செலவெல்லாம் என் அப்பாவே ஏற்றுப்பார். இதே மாதிரி நீ படித்து பெரிய டாக்டர் ஆயிட்டனா என் அப்பா மனசு மாறிடும். அது மட்டும் இல்லை, உன்னை மருமகளாக ஏற்றுப்பார். நீயும் நானும் அந்த பெரிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நமக்குன்னு ஒரு வாரிசும் வந்துடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. என் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போகிறாங்க. அதுவும் உன்னால் நினைக்கும் போது அம்புட்டு சந்தோஷத்தில் இருக்கேன். நீ என்னை மன்னிச்சு ஏற்றுப்பல. நான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான். இனி உண்மையாகவே உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துப்பேன். ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். உனக்காகவும் நம்ம வாரிசுக்காகவும் நான் மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சேது பேச தமிழ்செல்வி கண் கலங்கி நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிலாம் நீங்கள் நினைக்கணும், பேசணும், மனசு மாறணும்னு எத்தனை நாள் காத்துட்ருந்தேன். உங்கள் மேலே உள்ள கோவத்தில் உங்களை பிரியணும்னு நினச்சேன். ஆனால் என் கனவுல உங்கள் அம்மாவே வந்து பேசினாங்க. நீ சேதுவை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. உன்னால தான் நான் சேதுவோட மகளாக வரப்போகிறேன், வாரிசாக வரப்போகிறேன்னு உங்கள் அம்மா கனவுல பேசினாங்க. உடனே நான் மனசு மாறி உங்களை பிரியறதை விட இது உங்கள் வாரிசு தான்ற உண்மையை உங்களுக்கு நிரூபிக்கணும். நீங்களும் நானும் சேர்ந்து வாழலனாலும் பரவாயில்ல, என் வாரிசை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் இங்கே உங்களை தேடி நான் வந்தேன். பொறுமையாக இரு தமிழ்செல்வி. இந்த சேது கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுப்பான். நீயும் சேதுவும் கண்டிப்பாக அந்த வீட்டில் சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்வீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னது இப்போ நடக்குதுங்க. உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா உன் கனவுல வந்தாங்களான்னு கேட்க, ஆமாங்க, அத்தை கனவுல வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேது. பரவாயில்ல, நீ தான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு எங்கள் அம்மாவே நினைக்கும் போது நான் யார் அதெல்லாம் மாற்றுறதுக்கு? நான் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு? உண்மையாகவே விரும்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் உன்னை என்னால் மறக்கவும் முடியல. உன்னை பிரியணும்னு நான் சொன்னாலும் அதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்செல்வி.
உன்னை நம்பிக்கை வச்சு நீ பொய் சொன்னதால் நான் ஏமாந்துட்டேனே அப்படின்ற கோவம் தான் இருந்ததே தவிர்த்து, மற்றபடி உன்னை விட்டு அப்படியே விலகி போயிடணும், உன்னை பிரிஞ்சிடணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இனி உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யார் உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் அவங்கள நான் சும்மா விட போகிறதும் கிடையாது. என்னுடைய மனைவியா எல்லா உரிமையோடையும் நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன். அதுக்காக நீ நல்லபடியாக படித்து பெரிய டாக்டர் ஆகணும். எங்கள் அப்பாவே உன்னை மருமகளாக வர வைக்கணும் அந்த வீட்டுக்கு. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத நம்ம வாழவே கூடாதுன்னு நினச்ச எல்லாரும் பார்த்து பொறாமப்படணும். அந்த அளவுக்கு உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் தமிழ்செல்வி. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் என்னை நீ மன்னிச்சு ஏற்றுப்பியா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு சேது. உடனே தமிழ்செல்வியும் இப்படிலாம் நடக்கணும்னு நீங்கள் மனசு மாறணுன்றதுக்காக தான் அந்த பெரிய வீட்டுக்கு வராமல் நான் இங்கே தங்கியிருந்தேன். நீங்கள் என் கூட தனியாக இந்த வீட்டில் இருக்க என்னையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, மனசு மாறிட்டீங்க. இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்னங்க இருக்க போகுது? நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்களே, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கும் போது நான் எப்படிங்க உங்களை விட்டு பிரியணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாளையிலேருந்து தமிழ்செல்வியை நான் தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணும். தமிழ்செல்வி ஏன் பொண்டாட்டி, நான் நல்லா பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பாங்க? அப்பத்தாவும் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல அப்படின்னு தமிழ்செல்வி சமைக்கும்போது பக்கத்துலேயே நின்று உதவி செய்கிறாரு சேது. தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால அப்பப்போ அவங்களுக்கு மயக்கம் வருது, வாமிட் வருதுன்னு எல்லாத்தையும் நல்லபடியாக கவனிச்சிக்கிறாரு. ஆரோக்கியமாக தமிழ்செல்வி இருக்கணும்னு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, நீ நல்லா படிக்கணும் தமிழ்செல்வி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, வேண்டாங்க, அந்த ஒரு வேலையை நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கவனிச்சுக்கிட்டாலே போதும், உங்கள் வாரிசை நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் வாரிசுக்காக நீங்கள் காத்துட்ருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை மட்டும் இல்லை உன் வாரிசையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே சாவித்திரிக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குது. அந்த அக்காவும் அப்படியே அங்கே காலேஜில் என்ன நடக்குதுன்ற ஆதாரத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இதை தாமரையும் சாவித்திரியும் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட உடனே தாமரையும், பார்த்தீங்களாமா, சேது மாமாவையே நம்பி சேது மாமாவுக்காகவே நான் இருக்கேன், என்ன புரிஞ்சுக்காம அந்த தமிழ்செல்வி முக்கியம்னு சேது மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, இப்போ பாருங்க அந்த தமிழ்செல்வி சேது மாமாவை எம்பிட்டு ஏமாத்திட்டு இருக்கா. அப்போ தமிழ்செல்வியை அந்த சக்தி விரும்புகிறானா? இங்கே சக்தியை தமிழ்செல்வியும் விரும்புகிறா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்பட்டிருக்காங்க போல. அதெல்லாம் ஆதாரமாக அந்த சக்தியோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வருதே. இதை முதல்ல சேதுக்கு தெரியணுமே. சேது மாமாவுக்கு தெரிஞ்சாதான் தமிழ்செல்வியோட லட்சணம் என்னன்னு தெரியும். தமிழ்செல்வி கூட இனி ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு இந்த ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக பேசி அவங்க 2 பேரும் ஒரேடியாக பிரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, உடனே சாவித்திரி, இது ஏற்கனவே இங்கே சேதுவுக்கு தெரியும். சேது தமிழ்செல்வியை சந்தேகப்படாமல் மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கிட்டாரு. 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்றதெல்லாம் தெரியாமல் உடனே இங்கே சாவித்திரி, முதல்ல நீ கிளம்பி வா. சேது தமிழ்செல்வியை நம்பி இனியும் ஏமாறக்கூடாது. சேது உனக்கு மட்டும்தான். அதனால் இந்த ஆதாரத்தை காமிச்சா தமிழ்செல்வியை பற்றி புரிஞ்சுப்பான் இந்த சேது அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. சேது, ஐயா சேது, இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட, என்னத்தன்னு கேட்க, ஆமாம் நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்செல்வியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? அந்த தமிழ்செல்வி காலேஜில் போய் படித்தா என்ன, படிக்கலைன்னா உனக்கு என்ன? தமிழ்செல்வி என்ன காலேஜுக்கு படிக்கவா போகிறா? அவள் விரும்புகிற அந்த சக்தியை பார்க்கறதுக்காக போகிறா. நீ சொல்லியும் கேட்காம காலேஜுக்கு போவேன்னு அடம் பிடிக்கும் போதே நீ அவளை வெளுத்து வாங்கியிருக்க வேண்டாமா? நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற. தமிழ்செல்வியை தலையில் தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுறீங்க. அவள் லட்சணம் என்னன்னு இப்போ பார்க்குறியா அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை காமிக்க, உடனே சேதுவும், அத்தை என்னத்தை இதுன்னு கேட்க, பாத்தியா, உன்னாலேயே தாங்கிக்க முடியல, எங்களால் எப்படிப்பா இதெல்லாம் பார்க்க முடியும்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த சக்தி கேன்டீனில் வேலை பார்க்குறான்ல, அவன் ஃப்ரெண்டு தான் பேசியிருக்கான். ஏதோ இந்த தமிழ்செல்வியும் சக்தியும் ஒருத்தர் விரும்புகிறாங்களாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீ வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு வேற நினைக்கிறாங்க போல. உன்னை தமிழ்செல்வி ஏமாத்திட்டுருக்கா. அவள் வாரிசை நீ ஏற்றுக்கணும்னு சொன்னாதானே இந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். திட்டம் போட்டு தான் தமிழ்செல்வி வந்திருக்கா. உனக்காக வரலை, உன்னை ஏற்றுக்கிறதுக்காகவும் வரலை. நீ எப்படி தமிழ்செல்வி கூட இனி சந்தோஷமாக வாழ முடியும்? உன்னை ஏமாத்திட்டு இருக்க தமிழ்செல்வியை வெளுத்து வாங்கி இப்போவே வெளியில் அனுப்பு. தமிழ்செல்வியோட லட்சணம் என்னன்னு இந்த ஆதாரத்தை என் அண்ணங்கிட்ட காமிச்சு தமிழ்செல்வியை பற்றி நான் சொல்கிற செய்து நீ கவலைப்படாத. நீ புரிஞ்சுக்கிட்டல தமிழ்செல்வி எப்படிப்பட்டவன்னு, அதனால தான் இந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சேது பதட்டமே ஆகாமல் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நிற்க, உடனே தாமரையும், என்னமாம்மா நீங்கள், நாங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் என்ன அப்படியே சாதாரணமாக நிற்கிறீங்க? என்னவோ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி
அப்போ போனா போதுன்னு தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறீங்களா? தமிழ்செல்வி உங்களை விரும்பலை. நீங்கள் தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா படிக்கும்போதே தமிழ்செல்வி அந்த சக்தியை தான் விரும்பியிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எப்படி மாமா இப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்கன்னு தாமரை கேட்க, உடனே சேது, போதும் தாமரை, நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா உடனே நம்பணுமா? இந்த ஆதாரம் நல்லா தான் இருக்குது, நான் இன்னொரு ஆதாரத்தை காமிக்கட்டுமா அப்படின்னு இங்கே தமிழ்செல்வியை பற்றி அங்கே சக்தி பேசின எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. தமிழ்செல்வி என் தங்கச்சி, தமிழ்செல்வி என்னை அண்ணன்னு தான் கூப்பிடுறா. என்னைக்கு தமிழ்செல்வி என்னை அண்ணனாக கூப்பிட்டு என்னை அண்ணனாவே உரிமையோடு கூப்பிட்டாலோ அன்னையிலேருந்து தமிழ்செல்வி என் தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பேசின எல்லாத்தையுமே இங்கே பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும். உடனே சேது சிரிச்சுக்கிட்டே, என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், இன்னும் எவ்வளோதான் தமிழ்செல்வியை அவமானப்படுத்துவீங்க? தமிழ்செல்வியை தப்பாக பேசினா நான் மனசு மாறிடுவேன், அப்படி தானே? சரி, மனசு மாறி என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் பொண்ணு தாமரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சாவித்திரி கிட்ட கேட்க, உடனே சாவித்திரியும், அப்படி நினச்சாலும் என்ன தப்பு செய்து? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த அத்தை நினைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, போதும் அத்தை, போதும். நீங்களும் தாமரையும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா சந்தோஷமாக தமிழ்செல்வி கூட என்னை வாழ விட்டுருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி செஞ்சீங்களா? எல்லாரும் முன்னாடியும் நடக்காத ஒரு தப்பை நடந்ததா சொல்லி அவமானப்படுத்துனீங்களே. வீட்டில் உள்ள யாருமே நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு என்னை நம்பலை. ஏன் என் அப்பா கூட என்னை சந்தேகப்பட்டார். அப்போல்லாம் தமிழ்செல்வி என்னை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வி மட்டும்தான் என்னை நம்புனா, சந்தேகப்படாமல் இருந்தா. உண்மையை நிரூபித்தது கூட தமிழ்செல்வி தான். இல்லைனா எனக்கும் இந்த தாமரைக்கும் எப்போவோ கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் தமிழ்செல்வி நான் தப்பே செய்யலைன்ற உண்மையை நிரூபித்து எல்லார் முன்னாடி என்னை தலை நிமிர வச்சாலே, அப்படிப்பட்ட தமிழ்செல்வியை நான் எப்படி சந்தேகப்படுவேன்? சந்தேகதே தப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய காமிக்கிறதா இருக்கீங்க. தமிழ்செல்வி என் பொண்டாட்டி, நான் அவளை ஏற்றுக்கிட்டேன், அவளை புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ்செல்வியை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு 2 பேத்துக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மாமா என்ன பேசுகிறீங்க? அம்மாவே எதிர்த்து பேசுகிறீங்களா? உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் நல்லா இருக்கணும்னு, இந்த தமிழ்செல்வியோட லட்சணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆதாரத்தை காமிச்சா என்னவோ நாங்கள் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்களான்னு தாமரை கேட்க, ஆமாம், நீங்கள் செய்கிறது பெரிய தப்பு தான். உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் பொண்ணு தாமரையை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக என் கூட வாழ வந்த தமிழ்செல்வியை இப்படி தப்பாக பேசுறது, அவமானப்படுத்துறது, தமிழ்செல்வி குடும்பத்தை தலகுனிய வைக்கிறதுன்னு தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சது நீங்கள் தானே. அப்போ தப்பு யார் பக்கம் இருக்குது? யார் தப்பு செஞ்சது அப்படின்னு கேட்குறாரு சேது. உடனே சாவித்திரி, என்னை மன்னிச்சிரு சேது, இனி இந்த மாதிரி ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்க மாட்டேன். உன் மனசில் அந்த தமிழ்செல்வி தான் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி தமிழ்செல்வியை பற்றி நாங்கள் பேசினாலும் அதை நீ கண்டுக்க போகிறதில்ல. தமிழ்செல்வி கூட என்னைக்கு ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்போவே நான் நினச்சேன், அந்த தமிழ்செல்வி உன் மனசை மாற்றிடுவா, அவளை உன்னை ஏற்றுக்க வச்சிருவான்னு. இப்போ அந்த வாரிசையும் நீ ஏற்றுக்கிட்டியா என்ன? அப்போ அது உன்னோட வாரிசு தான் நீ நம்புறியா? அப்போ அதுலேயும் உனக்கு சந்தேகம் இல்லை அப்படி தானேன்னு கேட்க, ஆமாம், சந்தேகமே இல்லை. தமிழ்செல்வி ஏன் வாரிசை சுமந்துட்டுருக்கா, என் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு அப்படியே சந்தேகம் இருந்தாலும் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் தமிழ்செல்விக்கும் இல்லை. நானும் தமிழ்செல்வியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் யார் எங்களை பிரிக்க திட்டம் போடுறதுக்கு? கிளம்பி போங்க. இனிலாம் தமிழ்செல்வியை பற்றி தப்பாக என்கிட்ட பேசுனீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சேது ரொம்பவே கோவமாக பேச, இது எல்லாத்தையும் ஈஸ்வரி நின்று பார்த்துட்ருக்காங்க. உடனே சித்ராவும், அம்மா என்னம்மா இந்த சேது இப்படி பேசுகிறான்? தமிழ்செல்வி என் பொண்டாட்டின்னு சொல்கிறான், தமிழ்செல்வி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன், அந்த வாரிசையும் நான் ஏற்றுக்கிட்டேன், என்னோட வாரிசை தான் தமிழ்செல்வி சுமந்துட்டுருக்கா அப்படின்னு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் பேசுகிறானா? உண்மையாகவே தமிழ்செல்வி பெரிய ஆள்தாம்மா, சேது மனசை மாற்றிட்டா போலையே. நல்லா இந்த சாவித்திரி திட்டு வாங்கிட்டுல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, பொறுமையா இரு சித்ரா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படியும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் சேது தமிழ்செல்விக்கு உரிமை இருக்குன்னு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா போஸை பற்றின உண்மை தெரிஞ்சிடும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா சாவித்திரியால் எல்லாமே நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் ஆகுதே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே தாமரை சொல்கிறாங்க, மாமா என்னை தப்பாக நினைக்காதீங்க, இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணத்துக்காக அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எதுவுமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணம்னு பண்ணால் சேது மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்களுக்காகவே காத்துட்ருக்கேன் மாமா. நான் பொய்யே சொல்லியிருந்தாலும் உங்கள் கூட வாழணுன்றதுக்காக தானே நாங்கள் பொய் சொன்னோம். அதை கூட புரிஞ்சிக்காம அந்த தமிழ்செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. என்னை ஏன் மாமா நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் யாரை பற்றியும் தப்பாக பேசவும் இல்லை, தேவையில்லாத ஆதாரத்தை இனி காமிக்க போகிறதும் இல்லை. ஆனால் என் மனசில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மாமா. மாசமாக இருக்கிறதா சொல்லி தமிழ்செல்வி 6 மாதம் வரைக்கும் உங்களை ஏமாத்தினா,
நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் தமிழ் செல்வியோட அப்பா தலகுனிய வச்சாரே, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? என்னதான் அந்த செல்லப்பாண்டி சம்மந்தியாகவே இருந்தாலும் உங்கள் அப்பா பேரை சொல்லி எல்லா இடத்துலையும் பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா மாமா? அந்த தமிழ் செல்வி தான் உங்களுக்கு வேணுமா? அப்போ என் நிலைமை என்ன ஆகுறது? நான் உங்களை தான் விரும்புகிறேன் மாமா. நான் சொன்ன பொய்யெல்லாம் மன்னிச்சு எனக்கு நீங்கள் தான் வாழ்க்கை கொடுக்கணும். என்னை நீங்கள் தான் மாமா ஏற்றுக்கணும். தமிழ் செல்வி உங்களுக்கு ஏற்ற மனைவியே கிடையாது. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கா. வேண்டாம் மாமா, அந்த தமிழ் செல்வி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுக்காக இன்னும் நான் எத்தனை வருஷம் காத்துட்ருக்க முடியும் சொல்லுங்கள்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல மாமா அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே தாமரை பேச ஆரம்பிக்க சேதுவுக்கு ரொம்ப கோபம் வருது. நான் தமிழ் செல்வியை தான் ஏற்றுக்கிட்டேன், தமிழ் செல்வி தான் என் மனைவின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த தாமரையும் சாவித்திரியும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சேது சொல்ல, மாமா நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கள் மாமா, என் வாழ்க்கையில் நீங்கள் வேணும் மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன் மாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இருந்த கோவத்தில் சேது சாவித்திரி முன்னாடியே தாமரையை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நான் சொல்ல சொல்ல உனக்கு புரியாது. நான் உன்னை என்னைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். என் மனசில் நீ இல்லை. என் பொண்டாட்டினா அது தமிழ் செல்வி தான். தமிழ் செல்விக்காக நான் செஞ்ச தப்பெல்லாம் தமிழ் செல்வி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. இனி தமிழ் செல்விக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்னு நினைக்கும் போது நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா? மறுபடியும் என்னை ஏமாற்றணும், ஏதாவது பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது தாமரை. என் பொண்டாட்டி தமிழ் செல்வியவும் என் வாரிசையும் நான் இனி பிரிய போகிறதே கிடையாது. யாருக்காகவும் தமிழ் செல்வியை நான் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை. நானும் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ கூட பொறுப்பே இல்லாமல் என் மனைவி மாசமாக இருக்கா, அதை கூட புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னென்னவோ பேசினேன். அது எல்லாத்தையும் தமிழ் செல்வி மறந்துட்டா, மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா. அப்படிப்பட்ட தமிழ் செல்வியை நான் எப்படி நல்லா பார்த்துக்கணும்? அதை விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நடக்கவே நடக்காது. இங்கேருந்து உடனே கிளம்பி போயிரு. இனி இப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தில் வந்து என்கிட்ட பேசினேன், அவ்வளவுதான். உங்கள் முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல. கிளம்புறீங்களா இல்லையா? இல்லை அப்பா கிட்ட வந்து இதை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்க, தாமரை முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நம்ம பேசினா இந்த சேதுவுக்கு எதுவுமே புரியாது. அதான் தமிழ் செல்வி சேதுவோட மனசை ரொம்ப நல்லா மாற்றிருக்கால. இனி நம்மளோட உதவி இந்த சேதுக்கு தேவையில்லை. நீ கிளம்பு தாமரை. உனக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். எதுக்கு இந்த சேது தான் வேணும்னு நீ அழுதுட்டு நிற்கிற அப்படின்னு தாமரையை திட்டி அங்கேருந்து சாவித்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே தாமரை, அம்மா என்னம்மா, நான் சேது மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏம்மா இப்படி என்னை திட்டுறேன்னு கேட்க, இதெல்லாம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். கோவத்தில் என் அண்ணன் உன்னையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு நிலைமை வரும். இந்த சொத்து பணம் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல. அதனால தான் சேது இம்புட்டு தைரியமாக இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கான். பார்த்துக்கிறேன். எத்தனை நாள் இவங்க சந்தோஷமாக அப்படி வாழ்ந்துடுறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி தாமரை கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியால் தாங்க முடியல. ஒரு பக்கம் சாவித்திரி தேவையில்லாமல் அவமானப்பட்டு போகிறா. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த தமிழ் செல்வியை சேது ஏற்றுக்கிட்டானா? இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருவாங்க. இனி போஸை பற்றின எந்த உண்மையும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வராமையே ஆயிரும். என் பையன் போஸை சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தா என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே சேதுவும் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரித்து பேசிக்கிட்டே அங்கே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக தமிழ் செல்வி சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் மாமா கிட்ட கேட்டுட்டு அந்த வேலைக்கு வேணால் போங்க. எப்பயும் போல் நான் ஜெனி கூட காலேஜுக்கு போகிறேனே, எனக்காக நீங்கள் ஏங்க அம்புட்டு தூரம் வரணும், ஏங்க கஷ்டப்படணும் அப்படின்னு இங்கே வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் செல்வி. உடனே சேதுவும், இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சது இருந்தது பெரிய தப்பு. எனக்கு உன்னை விட பெரிய வேலை எதுவுமே இல்லை. என் அப்பா கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. முதல்ல நீ காலேஜுக்கு போகணும். உன்னை கூப்பிட்டு போய் விடுறது கூப்பிட்டு வர்றதுன்னு உனக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா என் அப்பா சொல்கிறத கேட்டுக்கிறேன். இனி உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. உன்னையும் உன் வாரிசையும் நான் என்னைக்கும் பிரியணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்வி கிட்ட பேசிக்கிட்டே சேது கூட்டிகிட்டு போக இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா சித்ரா, இந்த தமிழ் செல்வி முகத்திலே முழிக்க மாட்டேன், தமிழ் செல்வியை பிரிஞ்சு தான் வாழ போகிறேன்னு சொல்லி வக்கீலெல்லாம் வர வச்சு எல்லா ஏற்பாடையும் செஞ்ச சேது தமிழ் செல்வி தான் முக்கியம்னு தமிழ் செல்வியை அங்கே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய வேலையாம். தமிழ் செல்வியை விட்டு கொடுக்க மாட்டானாமா. அப்போ தமிழ் செல்வியை இங்கே ஏற்றுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதே சித்ரா அப்படின்னு சொல்லி சேதுவும் தமிழ் செல்வியும் மனசு மாறி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கிளம்பி போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியால் தாங்க முடியாத கோவத்தில் இருக்கிற ஈஸ்வரியும் உடனே ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு சேது தமிழ் செல்வியை பிரிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மலர் அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க,
சேது மாமா இங்க தமிழ்செல்விய காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே அப்பத்தாவும், என்ன சொல்ற மலரு, உண்மையாதான் சொல்றியா? என் பேரன் சேது மனசு மாறி தமிழ்செல்விய புரிஞ்சுக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் கூட்டிட்டு போறானா அப்படின்னு கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பத்தா.